ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து விநாயகர் சதுர்த்தி ஒரு ஸ்மால் பிளாக். ஸோ நானும் பாப்பாவும் என் ஹஸ்பண்டும் வந்து பெங்களூர் கிளம்பியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து வந்தே பாரத் வந்து என்டர் பண்ணோம். ஸோ சூப்பராக இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கும் அம்மாவுக்கே தெரியாமல் சர்ப்ரைஸாக வந்து போனோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து சூப்பராக வந்து எங்கள் வீட்டு விநாயகரை நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து சூப்பராக வந்து எல்லா டிஷ்ஷுமே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. லெமன் ரைஸ், அதுக்கப்புறம் வந்து ஒயிட் ரைஸ், சாம்பார், வடை, சக்கரை பொங்கல், கொழுக்கட்டை, சுண்டல், வேர்க்கடலை, ஸோ என்னென்ன படைக்கணுமோ விநாயகருக்கு எல்லாமே வந்து அம்மா உண்டியாக தான் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இது ஈவினிங் எடுத்த பூஜை. மார்னிங் வந்து பாப்பாவையும் பார்த்துட்டு ஸோ யாருமே வந்து கிளிப்பிங் எடுக்கணும்னே தோணலை இந்த வாட்டி, ஏனே தெரியல. இந்த வாட்டி விநாயகர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தார். ஸோ அலங்காரம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கிளிப்பிங் எடுத்து வச்சுக்கணும், பட் எடுக்கலை. இது வந்து லாஸ்ட்டு பூஜை வந்து பண்ணி கிளப்பும் போது விநாயகரை வந்து அப்போ வந்து எடுத்த வந்து பூஜை. ஸோ பாப்பா என்ன பண்ணிகிட்ருக்கா பாருங்கள். ஸோ சூப்பராக வந்து திருப்தியாக வந்து பூஜை எல்லாம் நடந்து முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து அன்றைக்கி நைட்டே வந்து எங்களுக்கு வந்து ட்ரெயின் இருந்தது. ஸோ அன்றைக்கி நைட்டே வந்து கிளம்பி சென்னைக்கு வந்தாச்சு. ஸோ சென்னைக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்து வெறும் தயிர் சாதம் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு ஃபுல் ரெஸ்ட். இது வந்து ஈவினிங்க்கு மேலே தான் வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ சிம்பிளாக வந்து ரசம் வச்சுட்டு இது வந்து நாஷ்டா, அதாவது இட்லிக்கு வந்து அரிசி ஊற வச்சிச்சு, அதனால் உளுந்து வந்து ஊற வச்சுருக்கேன். அதுக்குள்ளேயோ உளுந்து வாஷ் பண்ணுறதுக்குள்ளேயோ என் பொண்ணு வந்து என்ன பண்ணிகிட்ருக்கா பாருங்கள். ஸோ மல்லிகை சாமான் வந்து டீப்பாய் கீழே வச்சதெல்லாம் இழுத்து அதை வந்து ஆடிட்டுருக்கா. அதுக்கப்புறம் வந்து துவைச்ச துணி, ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி துவைச்ச துணியை வந்து அப்படியே வந்து போட்டுட்டு போகணும். ஸோ அதை எல்லாமே வந்து மடித்து வைக்கணும். ஸோ இதுதான் வந்து வேலை. ஸோ இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா வேலையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறோம்.